ஹெட் கவுண்ட் மேலேயும் 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கூல். நீ தங்க 1,05,000 ரூபா, உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும், 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு இன்றைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதியமைச்சர் அவர்கள். நாங்க 3,900 ரூபாயில சைக்கிள் கொடுத்தோம். இப்ப சூப்பர் சைக்கிள் கொடுக்க போறீங்க, நீங்க 8,000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த 8,000 ரூபாய் சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் வர்ற பணம் கணக்கு பார்த்துக்கங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்க தான். அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயும் 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கூல், கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார். இது சார் அவங்க சொன்னாங்கதான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது previous DMK கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். நாங்க 50 வருஷம் இல்ல சார், நாங்க 50 வருஷம் ஆச்சு இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார். சார் ரிலாக்ஸா இருங்க, நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நீங்க கோரஸா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், இருக்க வேண்டியதான். நான் சொல்றதை கேளுங்க. இதை நான் பொய்யா சொல்றேன். ஆக்சுவல் என்ன பட்ஜெட்ல சொல்லிருக்காங்களோ, என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் நாங்க சொல்லிருக்கோம் ஒயிட் பேப்பர்ல. நாங்க வேற ஒன்னும் புதுசா ஒன்னும் சொல்லலையே. அவை தலைவர் அவர்களே, ஒயிட் பேப்பர்ல நாங்க என்ன சொன்னோமோ அது கிளியரா இருக்கு. 1,28,000 ரூபாய் கடன்ன்றது அவங்க விட்டுட்டு போன கடன். அவர் சொல்றது உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க? பேஸ் பண்ணி தான் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். உங்களுக்கு தர போறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் உட்காருங்க.